ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோட்டோ மூவிங் எஃபெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ வந்து எல்லா சைடும் மூவ் ஆகிற மாதிரி வந்து எடிட்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருக்கலாம், இல்லை ஸ்டேட்டஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. சரி, அந்த மாதிரி எடிட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா Alight மோஷன். ஸோ இந்த ஆப்பில் வந்து அது மாதிரி எடிட்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறதான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Alight மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அதில் எப்பயுமே வந்து உங்கள் ஸ்க்ரீன் சைஸை செட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ஸ்டேட்டஸ் வந்து 9:16 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷனில் நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிங்க. கொடுத்துட்டு கீழே க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே வாங்க. ஓகேவா? உள்ளே வந்தோடனே பிளாங்க் ஸ்க்ரீன் தான் வரும், ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் மீடியா எதுவும் செலக்ட் பண்ணல. ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் பிக்சர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இந்த பிக்சர் நான் சூஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு நான் எனக்கு ஜூம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் கிளியராக இருக்குது. ஓகேவா? இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பார்த்திங்கன்னா பிக்சர் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த வீடியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 செகண்ட் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு மீட்டர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து 1x இருக்கும். ஃபுல்லாக கொண்டு வந்து 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிட்டீங்கன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இமேஜ் பிடிச்சி அந்த வீடியோ அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்திங்கன்னா டைம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்களா? நிறைய செகண்ட் ஓடும். நம்ம வந்து ஒரு 5 செகண்ட் சாம்பிள் வீடியோ தானே, ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடு இருக்க கட் கொடுத்திங்கன்னா வீடியோ அதோடு நின்றுடும். ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து 5 செகண்ட். ஸோ டியூரேஷன் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, டியூரேஷன் செட் பண்ணியாச்சு, பிக்சர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எஃபெக்ட் போயிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்குங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கீ பாயிண்ட்டு. ஸோ அந்த கீ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்ம 0 செகண்டில் செட் பண்ணணும். ஓகேவா? அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வீடியோவில் எஃபெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ப்ளஸ் கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் சைடு ஏரோ வந்திருக்கும். அந்த 0 கீழே பார்த்திங்கனாலே தெரியும். மைனஸ் பண்ணுறேன், இப்போ போய்டும். ப்ளஸ் பண்ணால் வந்துடும். ஓகேவா? வந்துடுச்சா? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ அடுத்து வந்து எந்த இடத்துல வந்து பிக்சர் எங்கே மூவ் ஆகுன்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ பிக்சர் இங்கே 0 இருக்குது. ஒரு 3 செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட் வச்சுக்கலாம். அந்த செகண்டில் வந்து பிக்சர் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிக்சர் வந்து எந்த சைடு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஆங்கிள் வந்து பிக்சர் மூவ் பண்ணிங்கன்னா எல்லாம் கம்பைண்டாக ஒரு வீடியோவாக பார்க்கும்போது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பிக்சர் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஓகேவா? பிக்சர் மேலே போகிற மாதிரி 2வது செகண்டில். ஓகேவா? அடுத்து ஒரு 4வது செகண்ட் சூஸ் பண்ணலாம். 4வது செகண்டில் ஒரு லெஃப்ட்டில் ஒரு மூவ்மெண்ட். பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இழுங்க ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் லைன் விழுகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6வது செகண்ட் வச்சுக்கலாம். 6வது செகண்டில் ரிட்டன் அப்படியே ரைட்டில் வர்ற மாதிரி. ஓகேவா? ரைட்டில். தென் ஒரு 8வது செகண்ட். ஓகே. அடுத்து 10வது செகண்டுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து 12 ஃபுல்லாக டவுன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 13க்கு மறுபடியும் ஒரு ரைட்டில். தென் 15 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 15க்கு இந்த இடத்துல வந்து நிறுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு கீழே அந்த ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர்னு ஒரு ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயரில் தான் நீங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, எந்த சைடு மூவ் பண்ணுமோ அந்த சைடுக்கு வந்து அந்த கீபோர்டை வந்து மூவ் பண்ணிங்கன்னா செட் ஆகிரும். உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த டைரெக்ஷன் மூவ் ஆகிருக்கீங்கன்னு ஒரு பிளாக் கலரில் மார்க்கும் விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைரெக்ஷனில் சூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிரும். ஒரு தடவை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபஸ்ட்டு மேலே, தென் லெஃப்ட், ரைட், தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு கிராஸில் ஏற்றிருப்பேன். லெஃப்ட்டு பாட்டம் கொண்டு வந்திருப்பேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு
கம்பைண்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல எஃபெக்டாக லுக்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு டேரக்ஷன் எந்த மாதிரி வேணுமோ ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிங்க. எந்த பிக்சரை மேலும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஆக்டர்ஸோட ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதா இருக்கலாம். சிம்பிளாக இதை மாதிரி ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் இந்த பிக்சரோட கலர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எடிட்டிங்கில் வந்து எதை லுக் ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஓகேவா? ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ அதில் தான் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க. ப்ரைட்னஸ் இல்லை கான்ட்ராஸ்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் ஜாஸ்தி பண்ண வேணாம். ஓகேங்களா? நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன் ப்ளஸில். கான்ட்ராஸ்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது வேல்யூஸில் உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எந்த லுக் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கோ அந்த லுக்கில் நீங்கள் வேல்யூவை நிறுத்திக்கிங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதில் வந்துட்டு மாஸ்டராக இருக்கணும்னு இல்லை. உங்கள் எந்த வேல்யூ பிடிச்சி உங்களுக்கு அந்த இது எக்ஸ்போசர்லாம் பிடிச்சிருக்கோ, எந்த பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்டில் நிறுத்திக்கிங்க. இப்போ எதுவும் பர்ஃபெக்டான வேல்யூலாம் வேணாம். வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பிக்சர் எப்போ லுக்கு நல்லா இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இமேஜை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு இந்த எடிட்டிங் போது நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் மெயினாக வந்து அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்கிறதா இருந்தேன். பார்த்தீங்கன்னா பிக்சர் சூஸ் பண்ணிட்டு டைரெக்ஷன் நல்லா செட் பண்ணிக்கிங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்தாலே போதும். ஃபஸ்ட் எடுத்துன்னு அந்த லெஃப்ட்டில் இருக்க அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து ஒரு கீ ஆட் பண்ணுங்கள் 0 ஸோ அடுத்து வந்துட்டு எந்த டைமில் அந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த டைமில் கொண்டு போய் டைமரை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க கீபோர்டில் வந்துட்டு நீங்கள் என்ன டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் மூவ் பண்ணிக்கிங்க. அப்போ 0 செகண்டில் வந்து பிக்சர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் ஆகும். 2வது செகண்டில் நீங்கள் பிக்சர் எந்த சைடு மூவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.